ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் ஹாப்பி டே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் பிரியாணி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. இதை ஒரு நல்ல பேஸ்ட் ஆக்குற மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த 3/4 கிலோ சிக்கனில் 1.5 கரண்டி தயிர் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கல்லுப்பு, இதில் கரம் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா அது, அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், வெறும் சிகப்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டுட்டு, ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக புதினா இலை இருக்கு இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து கிளறி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளறி ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இதுக்கு மத்தியில் நான் ஒரு 6 பச்சை மிளகாவை வெட்டி மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுப்பேன். அதே சமயத்தில் 3/4 கிலோ கறிக்கு நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாமே எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்தது இந்த ப்ரிப்பரேஷன் டைம். இதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு அதுவும் பொரிஞ்சு வந்த பிற்பாடு 2 பச்சை மிளகா, இதில் கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கலர் மாறணும், அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே வதக்கும் போது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது வேக வச்சிங்கன்னா இனிமேல் நல்லா சாஃப்டாக இருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு அந்த சிக்கனோட எசன்ஸும் இந்த சூடான எண்ணெயில் படும்போது அந்த வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவரும் சிக்கனில் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கு கிளறாமல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறமா பச்சை மிளகா பேஸ்ட்டு தனியாக அரைக்க வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணணும். இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் திரும்ப கிளறி விட்டுட்டு திரும்ப இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். அதே டைமில் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை அந்த நெடி எல்லாமே போயிடும். ஸோ இது தாராளமாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கோ வயசானவங்க சாப்பிட்றதுக்கோ சுல்லுன்னு காரம் ஏறாத சட்டிலாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இது பாட்டில் வணங்கட்டும். மீன்வைல் நான் பக்கத்தில் பாத்திரத்தில் நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதனால் என்ன ஆகும்னா கொதிக்கிற சிக்கனில் பச்சை தண்ணி ஊற்றும் போது அது ரொம்ப ஹார்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கொதிக்க வச்ச தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன். இதனால் என்ன ஆகும்னா சிக்கனோட டெக்ஸ்சர் மாறாது. சிக்கன் திரும்ப கூலாகி திரும்ப ஹீட் ஆகும்போது ஒரு விதமான கிரிப்னஸ் வரும், அதெல்லாம் இதில் அவாய்ட் ஆகும். ஸோ இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற அந்த சாஸு நம்மளோட அந்த மசாலா இது எல்லாமே நல்லா கலந்து வரும். இது கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எடுத்து ஆட் பண்ணும்போது ஒரு போட்டு கூட அதில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அரிசியும் போட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம உப்பும் காரமும் செக் பண்ணிக்கலாம். சில பேருக்கு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சமயத்தில் ஏதாவது குறைவாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த காரமும் உப்பும் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த அரிசியை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா ஃபுல் பாயிலிங் கொண்டு வாங்க. இப்போ நடுவில் வர மாதிரி சுற்றிலும் கொதிக்கணும். அது மாதிரி ஃபுல்லாக கொதி வரும்போது என்ன ஆகும்னா அந்த அரிசி அரை பதத்துக்கு மேலே வெந்து வந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம லைட்டாக கிளறி விடணும். இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹாஷாக தெரியும். நம்ம கரண்டியை லைட்டாக கிளறி விட்டுட்டு கரண்டி எடுத்து லைட்டாக கிளறி விட்டிங்கனாலே அரிசி உடையாமல் இருக்கும். இந்த சமயத்தில் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சேர்த்தது எல்லாமே ஹோல் கரம் மசாலான்றதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன், அதோடய ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பவுடர் கொஞ்சம்
சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு இன்னுமே ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் புதினா இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த தம் போடுறது வந்து இப்போ தீ கம்மி பண்ணி வச்சாச்சு. இந்த நான் தீ கம்மி பண்ணி வச்சு ஒரு 2 to 3 minutes ஆகுது. சுற்றி இருக்கிற இடத்துலலாம் தண்ணி அப்படியே மெதுவாக இறங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes நான் தம் வச்சேன். பட் வித்தின் 10 minutesல நமக்கு சாதம் வந்து நல்லா வெந்து வந்துடும். அடியில் எந்த தண்ணியும் இருக்காது. அடியில் உங்களுக்கு கிளறி பார்க்கும்போது அது ஆயில் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆயில் கிடையாது, நம்ம சிக்கனில் இருக்கிற கொழுப்புங்க தான். ஸோ அதோடு சேர்த்து நம்ம அது வேக வச்சு தம் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிதான் நான் செய்கிற சிக்கன் பிரியாணியோட ப்ரொசீஜர். ட்ரை பண்ணி பார்த்துருங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி சண்டே.